நல்ல காரசாரமாக சாப்பிட சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா சேர்த்துக்காக அரை கிலோவுக்கு எலும்பில்லாத மட்டனாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, வரமிளகா, காஷ்மீரி சில்லி, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே லைட்டாக செவக்கரோரில் வறுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் செமி கோர்ஸ் பவுடரை அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்ச மசாலா இருந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு தேவைக்கு மஞ்சத்தூள், உப்பு, 1/4 லிட்டருக்கு தண்ணி சேர்த்துட்டு மட்டனை 3/4 பதம் வேகிறவரில் வேக விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்த ஒரு கடாயில் நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய், கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, 10 இடிச்ச பூண்டு, 15 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு இது நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 10 அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா சுருளை விட்டு இறக்கிட்டு நல்லா சுட சுட சாதத்து கூட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும்.